ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெஸ்லா அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்லா வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிற கம்பெனி. இது வந்து 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. டெஸ்லாவோட சிஇஓ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், எலான் மஸ்க். இது வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக இந்த கார் வந்து ரன் ஆகுது. இதுக்கு பெட்ரோல், டீசல் எதுவுமே தேவையில்லை. அதனால பொல்யூஷன் எதுவும் இருக்காது. டெஸ்லா கார்களில் ஆட்டோ பைலட்டுங்கிற மோடு இருக்கு. அதாவது தானியங்கி ஓட்டம்னு சொல்லிட்டு டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட் இருக்கு. பெரிய டச் ஸ்க்ரீன் மூலமாக காரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நேவிகேஷன் இருக்கு, இதில் மியூசிக் இருக்கு, கேமரா, ஏசி செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்கு. யூடியூப் பார்க்கலாம், கேம்ஸ் விளையாடலாம். யூடியூப் அண்ட் கேம்ஸ் வந்து டிரைவிங் மோடில் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம பார்க் பண்ணியிருக்கிறப்போ இல்லைன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற டைமில் யூடியூப் பார்க்கலாம், இல்லைன்னா கேம்ஸ் விளையாடலாம். அதுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குது. டெஸ்லாவில் புகை வெளியீடு எதுவும் இல்லாததுனால என்விரான்மெண்ட் பொல்யூஷன் வந்து கொஞ்சம் குறையுது. இப்படி டெஸ்லாவோட பெனிஃபிட்ஸை சொல்லிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது. டெஸ்லாவில் இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் தான் எஃப்எஸ்டி. எஃப்எஸ்டினா ஃபுல் செல்ஃப் டிரைவிங் மோட். இது டெஸ்லா கார்க்குடைய தானியங்கி கார், டிரைவர்லெஸ் காரா. இந்த எஃப்எஸ்டினால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கமான ரோடுகளில் காரு ஓட்ட உதவும். அந்த ஹைவேஸ்லையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். லேன் சேஞ்ச் பண்ணுறது, வேகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ண முடியும் அதனால. அண்ட் சிட்டி ஸ்ட்ரீட்ஸில் வந்து கர்வ்ஸு அண்ட் டேர்ன்ஸ் எடுக்கிறதுல ஈஸியாக இருக்கும். அதுவே பண்ணிவிடும் எல்லாமே. சிக்னல்ஸ் வந்து அதுவே அனலைஸ் பண்ணி ரெட் வந்தால் ஸ்டாப் பண்ணி, அதுவே க்ரீன் வந்ததும் டேர்ன் ஆகிக்கும். ஏதாச்சும் ஈல்டு வந்துச்சுன்னா கூட நாங்கள் இந்த டைம் பார்த்தோம், ஈல்டு பண்ணி அந்த காருக்கு போக வழி விட்டுட்டு இந்த ஸ்டார்ட் ஆகி கிளம்பும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பெனிஃபிட் வந்து. அண்ட் செல்ஃப் பார்க்கிங் ஆக்சஸும் இருக்குது. இதுக்கு செல்ஃப் பார்க்கிங் பண்ணும். இப்போ இந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே லேன் சேஞ்ச் பண்ணிக்கும். அண்டு கர்வ்ஸில் வந்து அதுவே டேர்ன் ஆகிக்கும். தானாகவே எக்ஸிட் எடுத்து அந்த கரெக்டாக மர்ஜ் ஆகிடும். நாங்கள் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சில் மோட் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் லாஸ்ட் லைன் வச்சுட்டு மோஸ்ட்லி அது ட்ரைவ் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக. ஏதாச்சும் வெஹிக்கல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னா அதை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி லேன் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த லாஸ்ட் லைனில் வந்து செட்டில் ஆகிடுது. வேற எங்கேயும் இருக்கும் காரை வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆக்சஸ் பண்ணி அதை வர வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிட்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கும். டிராஃபிக் லைட்ஸ் அண்ட் ஸ்டாப் கண்ட்ரோல்லாம் கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக இது பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொன்னாங்களே இந்த காரில், தானே ஆக்சஸ் பண்ண எல்லாமே, ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணுது எல்லாமே. ஆனால் நம்மளோட கண்காணிப்பு வந்து அங்கே இருக்கணும். டிரைவர் வந்து அங்கே சீட்டில் வந்து ஆக்டிவாக இருக்கணும். டெஸ்லா கார்களில் 4 மாடல் இருக்குது. மாடல் 3 வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியானது அண்ட் பேசிக் மாடல். அண்ட் மாடல் ஒய் இருக்குது, அது வந்து எஸ்யூவி கார் டைப்பில் இருக்கும். இது வந்து ஃபேமிலிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் கார் வந்து மாடல் ஒய் தான். அண்டு தேர்ட் வந்து மாடல் எஸ் இருக்குது. லக்ஸுரி கார் ஸ்டைலில் இருக்கும். அது வந்து நல்லா ஸ்பீடாக போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸ்பீடில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் மாடல் எக்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஃபால்கன் டோர்ஸ் வரும். கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். ஃபால்கன் விங் டோர்ஸ்னால் விங்ஸ் மாதிரி டோர் இருக்கும். மேல் நோக்கி கதவுகளை திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 மாடல்ஸ் வந்து இருக்குது. சைபர் கேபுங்கிற ரோபோ டாக்ஸி கார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆஸ்டின், டெக்ஸாஸில் வந்து அது சேவையில் இருக்குது. டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் 2026 வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இது வந்து லெவல் 2 ஆட்டோனமியில் தான் இருக்குது. ஸோ கண்காணிப்பு வந்து தேவை இதுக்கு. அண்ட் 100% ரோபோ டாக்ஸி வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இன்னும் பர்மிஷன் இல்லை அதுக்கு.
தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அதனால டிரைவர் எப்போதும் தயாரா தான் இருக்கணும். மிஸ்டேக்ஸ் கேன் ஹேப்பன் இதுல. எஃப்எஸ்டி என்பது டெஸ்லாவின் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. டெஸ்லா கார்ஸ்க்கு அங்கங்கே சூப்பர் சார்ஜர்ஸ்னு இருக்கும். இப்படிதாங்க அத வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். ஈஸி தான் பாருங்க எப்படி சார்ஜ் பண்றோம்னு காருக்கு. ரொம்ப ஈஸி தான். நைட் மோட்ல கூட ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஆட்டோமேட்டிக்கா டிரைவ் பண்ணுங்க. நாங்க ஒரு டைம் சார்ஜ் போட்டதுக்கு எங்களுக்கு ஒரு 1 1½ ஹார்ஸ் to 2 ஹவர்ஸ் வரைக்கும் ஈஸியா டிரைவ் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் சூப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து லைக் அவைலபிளா இருக்கு ஹைவேஸ்ல, எக்ஸிட்ஸ்ல எல்லா இடத்துலயும். டெஸ்லா கார்ல இந்த மாரி வெளிய சார்ஜ் பண்றதுல 20 to 30 மினிட்ஸ் ஆகுங்க. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஏதாச்சும் ரெஸ்ட் ஏரியா கிட்ட நிறுத்திட்டு, பக்கத்துல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃபுட் ஏரியா கிட்ட நாங்க நிறுத்திட்டோம். ஸோ ஃபுட் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்குள்ள இது சார்ஜ் ஆயிடும். லோக்கல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறதுனா, வீட்ல சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்ல சார்ஜ் பண்றது வந்து இட் டேக்ஸ் வெரி லெஸ் டைம். எக்ஸ்பென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கேஸோடவே சார்ஜிங்க்கு வந்து பிரைஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ கேஸுக்கு செலவு பண்ற அளவுக்கு இதுக்கு தேவையில்ல. டெஸ்லா மாடல் 3 பேசிக் செடான் மாடல் வந்து 38,990லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 32 லட்சம் இந்தியன் மதிப்படி. அண்ட் மாடல் ஒய் வந்து $43,990 ஆகுது. 36 lakhs இந்தியன் இதுபடி. அண்ட் மாடல் எஸ் லக்ஸுரி மாடல் வந்து $74,990 ஆகுது. கிட்டத்தட்ட 62 லட்சம் இந்தியன் மதிப்பில். மாடல் எக்ஸ் வந்து லக்ஸுரி எஸ்யூவி $79,990 ஆகுது. கிட்டத்தட்ட 66 லட்சம் இந்தியா மதிப்பில். சைபர் ட்ரக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து பிக்கப் ட்ரக் மாதிரி கைண்ட் ஆஃப். அது வந்து $16,990 ஆகுது. கிட்டத்தட்ட 51 lakhs இந்தியன் மதிப்பில். ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். டிபெண்ட் ஆன் த பேட்டரி ரேஞ்சு, ஆட்டோ பைலட், எஃப்எஸ்டி ஆட் பண்ணோன்னா ஃபுல் செல்ஃப் டிரைவிங் மோட் சேர்த்தா $12,000 to $15,000 எக்ஸ்ட்ராவாக வரும். இல்லைன்னா நம்ம மந்த்லி அதுக்கு ரெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இன்டீரியர் பெயிண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கலர் டிஃப்ரென்ஸ்க்கும் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ரெட் கலர்லாம் வேணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா $3,000 ஆகுது. கலர்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரைஸஸில். ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் வந்து இந்த இப்போ நான் சொன்ன ப்ரைஸஸ் அதுலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்டு சாஃப்ட்வேர்ஸ் எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் பொறுத்து தாங்க ப்ரைஸ் வந்து தெரியும். நான் டெஸ்லா ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் பண்ணுன்னு சொன்னேன்ல, அதை பார்க்கலன்னா எப்படிங்க? இப்படி தாங்க இவ்வளோ அழகா ஒரு பார்க்கிங் ஸ்லாட் சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அழகா கொண்டு போய் நம்மள நீட்டாக கர்வ் எடுத்து பார்க் பண்ணுது பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலி பர்ஃபெக்டாகவும் பார்க் பண்ணிடும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.